வணக்கம் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே. நேரடியாக விஷயத்துக்கே வரேன். ரொம்ப சுற்றி வளைச்சு பேச விரும்பல. மதுரை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாண்புமிகு பேராசிரியர் சி. ராம சீனிவாசன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸோ அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. மதுரை மண்ணிற்கும் களத்திற்கும் மிகவும் நெருக்கமானவர். ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மிகவும் தாழ்மையான குடும்ப பின்னணி கொண்டவர்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக கல்வி சம்பந்தமான உதவிகளாகட்டும், அவர்கள் படிப்பிற்கு சம்பந்தமான உதவிகளாகட்டும், நெசவாள பெருமக்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான நலத்திட்ட உதவிகளாகட்டும், பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் மானியம் பெற்று தருவார். நிறைய திட்டங்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள், பாலங்கள் கொண்டு வர அவர்களின் பங்கும் மிக முக்கியமானது. ரயில் நிலையங்கள் மேம்பாடு அடைவதற்கும் தொடர்ந்து பாரத பிரதமரை நேரில் சந்தித்து தொடர்ந்து பலவிதமான திட்டங்களை மதுரை மண்ணிற்கு கொண்டு வர கடுமையாக போராடி கொண்டிருக்கிறவர். அனைத்திற்கும் மேலாக திருப்பரங்குன்றம் விஷயத்தில் மனுதாரராக இருந்து அந்த போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியுள்ளார். தீபம் ஏற்றும் பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நம்முடைய இந்துக்களின் உரிமையை பறிக்கும் போதெல்லாம் முதல் நபராக இருந்து தீப பிரச்சனையில் எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொண்டு இதுவரை போராடி கொண்டிருக்கிறார். என்டிஏ ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் நிச்சயம் ஏற்றப்படும். இந்து மக்களுக்காகவும் நலிவடைந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்களை வேட்பாளராக அறிவித்ததில் உள்ளபடியே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். அவரை வெற்றி பெற தாமரை சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது இப்போது மத்திய வேட்பாளர் பட்டியல் அறிவித்தவுடன் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. ஸோ அண்ணாமலை அண்ணன் சொன்னது போல ஒரு தொண்டனாக நாம் பணியாற்றி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட்டு உழைக்க வேண்டும். மற்ற அனைத்து பிரச்சனைகளையும் தேர்தல் முடிந்தவுடன் தேசிய தலைமையும் மாநிலத்தில் உள்ள மற்ற தலைவர்களும் இணைந்து கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். அண்ணன் அண்ணாமலை சொன்னது போல் நமக்கு நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி செகண்ட், செல்ஃப் தேர்ட். நம்முடைய வளர்ச்சி என்பது முக்கியமல்ல, தேசத்தின் வளர்ச்சி தான் நம்முடைய வளர்ச்சியும் அடங்கும். அதனால் நாம் தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம். நமக்கு அண்ணனுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். சிங்கத்தின் கர்ஜனை மீண்டும் பழையபடி அவருடைய கம்பீர குரலில் நிச்சயம் எதிரொலிக்கும். சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி. இப்போதைய சூழ்நிலையில் அவர் எடுத்திருக்கும் முடிவு என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அவர் எந்த காரணத்துக்காக எடுத்தார் எல்லாம் மிகவும் விரைவில் நிச்சயம் வெளிப்படும். அதுவரை நாம் பொறுமையுடன் காத்திருப்போம். அவர் எடுத்த முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டு தொண்டனாக பூத் லெவல் ஏஜெண்டாக அவரே இறங்கி செயல்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த அளவில் நாமும் பூத் வார்டு ஒரு தெரு முதற்கொண்டு நாம் நம்முடைய கட்சி பணிகளை செய்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டமாகட்டும், ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் தவணையாக 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் திட்டமாகட்டும், ஏழை எளிய குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் வழங்கும் திட்டமாகட்டும், இவ்வாறு பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளார். அதுபோக சமையல் எரிவாயு உருளை சிலிண்டர் ஆண்டிற்கு 3 சிலிண்டர் இலவசமாக தருவதாக கூறியுள்ளார் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. முக்கியமான திட்டங்களை மட்டுமே நான் சொல்லியுள்ளேன். அதுபோக நம்முடைய பாரத பிரதமரின் திட்டங்கள் எத்தனையோ இருக்கின்றன. முக்கியமாக வீடு கட்டும் மக்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் மானியம் வழங்கும் திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், இதுவுமே நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதுபோல் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம், கிசான் யோஜனா திட்டம். அதுபோல் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குழாய்கள் இணைக்கப்பட்டு வீட்டிலேயே தண்ணீர் வரும் அளவுக்கு அனைத்து தெருக்களிலும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் ப்ளூ கலர் பைப் உங்கள் எல்லாத்துக்குமே லைன் கொடுத்து தண்ணி உங்கள் வீட்டுக்கே வர்றதுக்கு காரணமே பிரதம மந்திரியின் இந்த தொலைநோக்கு பார்வையான திட்டம் தான்.
இப்படி ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் பறக்கும் பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் முக்கியமாக எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். இது தென் மாவட்ட மக்களுக்கே ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயம் அமையும். தென் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஸோ இத்தனை திட்டங்களை கொண்டு வந்துள்ள பாரத பிரதமருக்கும் அவருடைய ஆதரவு பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மதுரை தெற்கு தொகுதியில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தலைமையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள். மாண்புமிகு பூமிநாதன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மதிமுகவை சேர்ந்தவர், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதுவரை 5 ஆண்டுகளில் அவர் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்று எதையுமே கொடுத்தது கிடையாது. டெம்பரவரியாக ஒரு சாக்கடை அடைப்பு இருக்கிறதா, டெம்பரவரியாக 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரு லாரியை கொண்டு வந்து எடுத்து தருவார். அதுபோல் நிரந்தர தீர்வென்று எதையுமே இதுவரைக்கும் அவர் கொடுத்தது கிடையாது. தொகுதியில் நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுபோக தொகுதியில் வீடு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை எதையுமே இதுவரைக்கும் சால்வ் பண்ணது கிடையாது. பள்ளி கல்லூரிகள் மேம்பாடு அது எல்லாமே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சாலைகள் தரமானதாக இல்லை. எங்கு பார்த்தாலும் சாக்கடைகள் நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை. ஸோ இதை அனைத்தையும் சரி செய்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நீண்டகால திட்டத்தை வகுத்து அனைத்தையும் சரி செய்ய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளராக மாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி தாவேகா நாம் தமிழர் கட்சியை பற்றி நான் பேச விரும்பவில்லை. தாவேகாவை பொறுத்தவரை பீட்டர் என்ற ஒருவரை வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். அவர் இந்த மண்ணிற்கும் இந்த தெற்கு தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லாத வேட்பாளர், அனைவரும் அறியப்படாத வேட்பாளராக இருப்பதால் அவரை பற்றி நாம் பெரிதாக இது பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நம்முடைய எதிர்காலத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பூமிநாதன் தான் நமக்கு சவாலாக இருக்கிறார். ஸோ அவரை விட நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் குவாலிஃபிகேஷன் வைஸ் மிகவும் மேம்பட்ட நிலையில் இருப்பதால் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார். அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஆசையுடன் அனைத்து தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்திலும் மேற்கொள்ள இருக்கிறார். அவருமே பிரச்சாரத்தில் மதுரை தெற்கு தொகுதியில் மிக விரைவில் ஈடுபட உள்ளார். அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.